பாதைகள் பாதைகள் பயணங்கள் பாதைகள் 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 பயணங்கள் பயணங்கள். பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். புதுமைக்கு பாலமிடும் பண்பாட்டு சின்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள். உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். நடப்பதற்கு துணிந்து விட்டார் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் நம்பிக்கைகள் குடைந்தெடுத்தார். குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமி இது. விண்ணை கடந்தே வெண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். போரிடத்தில் முடங்கிவிட்டார் அழகு மண்ணில் அடிமை நீயே. நடைபயில தொடங்கிவிட்டார் சிகரமெல்லாம் உனக்கு கீழே. ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் 100 அடியாய் காலம் மாற்றியது. ஆறடியை நீ அளக்கும் முன்னே காலடி பதித்திடும். பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து உங்ககிட்ட தனியா பேசுற சந்தர்ப்பமே கிடைக்கல. நிஜமாவே சம்பந்தி அம்மா உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாங்களா? ஏன்னா அவ சரியான தந்திரக்காரி. கொஞ்ச நாளா. அப்படின்னா கல்யாணம் ஆன புதுசுல உன்கிட்ட சொல்றது ஒண்ணு என்கிட்ட நடந்துக்கிறது ஒண்ணுன்னு சரியான கொடுமைக்காரியா இருந்தா. ஆனா இப்ப அப்படி இல்ல. அப்ப ஏன் இத நீ என்கிட்ட சொல்லல? எங்க சொல்லக்கூடாதுன்னு வாய்ப்பூட்டு சட்டம்லாம் போட்டிருந்தா? சட்டமாவது விட்டமாவது சொல்லிருந்தா ஆடி விட்டு இருக்க மாட்டேன். சத்யா, தேவையில்லாம கவலைப்படாதப்பா. கெட்டவங்க நல்லவங்களா மாறி சிறப்பா வாழ்ந்த சரித்திரம் எத்தனையோ இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை நிச்சயமா உனக்கு கிடைக்கும். தைரியமா இருப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ஆனா நியாயமே இல்லாம சங்கீதா மனசை புண்படுத்திட்டு அந்த புண்ணு ஆத்த முடியலையேங்கிற வேதனை என் மனசை அரிச்சிட்டு இருக்குப்பா. நடந்தது நடந்துருச்சு சத்யா. அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? புனிதமான இந்த பிரசாதத்தை கூட திவ்யா வாங்கிக்க மாட்டா. ஆமாமா, ஆன்ட்டி சொன்னது கரெக்ட் தான். அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. ரேவதிமா, உங்க மேல என்னதான் கோபம் இருந்தாலும் தெய்வ காரியத்துல திவ்யா தப்பு பண்ண மாட்டா. நீங்க திவ்யாவுக்கு மாமியார், நான் அவளை வளர்த்த தாய். எனக்கு திவ்யாவை பத்தி அதிகமா தெரியும். கோயிலுக்கு நீங்களா போயிட்டு வந்தீங்க? கோயிலுக்கு நான் போகலம்மா, தெரிஞ்சவங்க ஒருத்தர் போயிட்டு வந்தாங்க. ரேவதி கொடுத்த பிரசாதத்தை யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? பொய் சொல்றேனா? இல்லம்மா, பிரசாதத்தை நீ வாங்கிக்க மாட்டியோங்கிற பயம்தான். இந்த பிரசாதத்துக்காக பொய் நாடகம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அத்தை சொன்னல, இதுதான் டிராமா. ராமாவா? என்ன சொல்றா இவ? அது வந்துங்க, ரேவதி அம்மா வந்திருந்தாங்க, பிரசாதம் கொடுத்துட்டு போனாங்க. ரேவதி இங்க வந்திருந்தாளா? பிராமிஸா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அத்தை எதுக்கு வீணா அவரை நடிக்க வைக்கிறீங்க? திவ்யா, நான் நடிக்கவும் மாட்டேன், பொய் பேசவும் மாட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன், ரேவதி இங்க வந்து போனது எனக்கு தெரியாது. சரி, அதை விடு. ரேவதி உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கிறது உனக்கே தெரியும். உன் மேல என்ன போல இல்ல இல்ல, என்னை விட உன் மேல அதிக பாசம் உள்ளவ அவ. அதை இல்லன்னு மறுத்தினா நீ பொய் சொல்றன்னு அர்த்தம். வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயமா வந்தா, பொண்ணுக்கு தலைப்பிரசவம்,
தாய் வீட்டில் நடக்கிறது தான் சம்பிரதாயம். அது விஷயமா பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். பானு, வாக்கலை. உட்காரு. கோபி எங்க? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காம மறுபடியும் ஏன் இங்க வர கலை? டென்ஷன் ஆகாத. தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்க. இல்ல, இது நான் பானு கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான். நான் உறுதியோட இருந்தேன். என் நம்பிக்கை தப்பா? நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையா பானு? நான் உன்னை புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் கலை. முதல்ல நீ இந்த உலகத்தை புரிஞ்சுக்க. நீ இந்த உலகம் சொல்றது விஜயாவையா? வெறும் விஜயாவை இல்ல, உன் மனைவி விஜயாவை. உனக்கு என் வேதனை புரியாது பானு. எறும்புகள் சூழ்ந்த புழுவான வாழ காரணமே விஜயா தான். என் ஓவியக்கலையோட எங்கெல்லாம் வாழ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த இடம் எல்லாத்தையுமே நான் சொர்க்கமா நினைக்கிறேன் பானு. நான் கோபிக்கு ஓவியம் சொல்லிக் கொடுக்கும்போது என் மனசுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் அமைதிக்கும் அளவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த வீட்டுக்காரன்னு என்னை கேட்டு என் இதயத்தை செயல்படாதபடி தடுத்துறாத. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ கலை. நீ இங்க வரதுனால எனக்கு எந்த நஷ்டமோ தொல்லையோ இல்ல. ஆனா உன் குடும்பத்துல நீ அமைதி இழக்கிற, அதான் உண்மை. தண்ணியில நீந்திட்டு இருக்க மீனை தண்ணி பாம்பு சாப்பிட்டுருமோன்னு நினைச்சு அதை தரையில விட்டுறாத. என் வாழ்க்கையில விஜயாவால வந்த பிரச்சனையில இந்த ஓவியம் மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னா என் வாழ்க்கை எனக்கும் முடிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு நீ விரக்தியா பேசுறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல. நட்புங்கிற உரிமையில எந்த ஒளிவு மறைவும் இல்லாம என்னுடைய பிரச்சனையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். என் மனசுமைகளை குறைச்சிக்கிறேன். ஆனா நீ பிரச்சனைகளை என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குற. சொல்லக்கூடாதுன்ற ரகசியம் எதுவுமே இல்லை பானு. எனக்காக நீயும் கவலைப்படணுமான்ற கேள்விக்குறி மட்டும்தான் என்னை சொல்ல விடாம தடுக்குது. நீ சொல்லிதான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை கலை. அப்படி இல்லை, இது வரைக்கும் எனக்கு உங்ககிட்ட சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அமையல. அம்மா, கோபி எங்க? அம்மா அப்பா பார்த்துட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி, ஓவியத்துக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு என் பிரச்சனைகள் என்னென்னு நான் சொல்றேன். விஜயா ரொம்ப வசதியான வீட்டில் பிறந்தது. அது மட்டும் இல்லை பானு, விஜயாவோட அப்பா கிட்ட எங்க அப்பா கணக்கு பிள்ளைய வேலை பார்த்தாரு. என்னால் படிச்சிருக்கவே முடியாது பானு. அப்படி ஒரு சூழ்நிலை. எப்படியோ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஒரு வழியாக காலேஜ் படிப்பை முடித்தேன். இந்த சமயத்தில் விஜயாவோட அப்பா அம்மா 2 பேருமே கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இதுக்கு நடுவில் நிறைய மாற்றங்கள் பானு. அப்பா அம்மா இழந்த விஜயாவுக்கு சொந்தம்னு சொல்லிக்க மிஞ்சின ஒரே ஆள் அவங்க சின்னம்மா மட்டும்தான். பார்வதி அம்மான்னு சொல்லிக்கிட்டு வராங்களே அவங்களா? ஆமாம், அவங்க தான் எனக்கு விஜயாவை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு என் பெற்றவங்க கிட்ட பேசி ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க.
அவளோட பணக்கார திமிரு, படிக்காத தற்குறித்தனம், கலை ரசனையே இல்லாத பேய்குணம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காம போனதுனாலதான் நான் அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்தேன். ஆனா என்ன பெத்தவங்க, கலை, இன்னைக்கு நம்ம பசியும் பட்னியும் இல்லாம வாழறோம்னா அதுக்கு காரணம் அந்த பொண்ணை பெத்தவங்க தான். இன்னைக்கு நீ காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கன்னா அதுவும் அவங்க தயவால தான். இந்த நன்றி என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாதுறான்னாங்க. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதெல்லாம் போக போக மாறிடுண்டான்னு அடம் பிடிச்சு என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. நானும் அவங்க குடும்பம் செஞ்ச உதவிகள் எல்லாம் யோசிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச என்னை பெற்றவங்களும் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி போக போக எதுவுமே சரியாகல. எனக்கு மனவலியும் வேதனையும் தான் மிஞ்சிச்சு. இதை நினைச்சு நீ வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. வாழ்க்கைங்கிறது ஒருத்தர் அனுசரிச்சு போறது தானே இருக்கு. எத்தனை நாளைக்கு நான் அனுசரிச்சு போக முடியுமானோ? கடந்த 5 வருஷமா நான் படுற மன வேதனையும் துன்பமும். சரி, டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியா போயிடும். என்னமோ தெரியல பானு, நம்ம 2 பேருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி அமைஞ்சிருச்சு. இல்ல கலை, நீ அவசரப்பட்டு உன் வாழ்க்கைக்கு ஒரு தவறான வர்ணம் பூசுற. உன் வாழ்க்கை பிரச்சனை வெறும் கருத்து வேறுபாடுதான். அது தீர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு மோசடி பேர் வழிக்கிட்ட, ஒரு ஏமாத்துக்காரங்கிட்ட, பொய்ய தவிர வேற எதுவுமே பேச தெரியாத ஒரு புண்ணியவாங்கிட்ட மாட்டிட்டு இருக்க. என் வாழ்க்கை அவனால முடிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருக்க. உன்னோட பிரச்சனை அது இல்ல கலை. விருப்பு வெறுப்புங்கிற ஒரு சின்ன விஷயம் தான் உன் மன வாழ்க்கையில ஒரு இடைவெளியை உண்டாக்கி இருக்கு. புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி உன் மனைவிக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற கருத்து வேறுபாடு போயிடும். இதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணும். நீ கொஞ்சம் அனுசரிச்சு போனீனா உன் ஒய்ஃப் உன்னை, உன் உணர்வுகளை நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. கலை, உன் மனைவிய நீ உயிர் ஓவியமா நேசி. நிச்சயமா உன் பிரச்சனை விலகும். ஓகே பானு, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி, எவ்வளவுங்க? 1 10 ரூபாங்க. சித்ரா, இந்த கடவுள் சாட்சியா உன்னை என் மனைவியை ஏத்துக்கிறேன். अरे अरे मधु का वो देखो, वो लोग आ गए, वो चढ़े, वो आए, ओ अर्जुन निकालो, अर्जुन जलाओ। ये आग आपके लिए।
சித்ரா, இவங்க பேர் மாதவி, பக்கத்து வீட்டில் குடியிருக்காங்க. ஒரு நிமிஷம். சித்ரா, உனக்கு போர் அடிக்காம ஜாலியா இருக்கும்படி உன்னை மாதவி பார்த்துப்பாங்க. இது சோட்டா ரவி, மாதவியோட தம்பி. ரவி, வணக்கம். I like that. இங்க பாரு. உனக்கு என்ன உதவி வேணாலும் என்னால செய்ய முடியும். கூச்சப்படாம கேளு, புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், மோகன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. என்னடா புது இடம் புது ஆளுங்கன்னு ஒன்னும் கவலைப்படாதீங்க, மாதவி உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. क्या माधवी का? जरूर. That's the spirit. I like that. आजा 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 आजा. Let's go let's go. Come. उतरंगे. बातें करेंगे ना, दो चार बात. फिर बोलो क्या पिएंगे? போதும் போதும். ஏய் சித்ரா, உனக்கு டிஃபன் வாங்கி வந்திருக்கோம், சாப்பிடு. ஓகே மோகன், அப்ப நான் கிளம்பட்டுமா? பை டியர். அப்பா, என்னங்க, நீங்க போற போக்கே சரியில்லை. அந்த மாதவி கூட சேர்ந்து எதுக்காக ஊர் சுத்துறீங்க? இங்க பார், உனக்கு எத்தனை தடவை சொல்றது, தேவையில்லாம இந்த விஷயத்தை தலையிடாதேன்னு. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல வீட மாத்துங்க. எழுத்த பேசுற. எட்டு நாள் 4 நாள் உங்க அண்ணன் கிட்ட பணம் வாங்கினா நம்ம பம்பையில பிச்சுதான் எடுக்கணும், புரியுதா? என்ன உளறீங்க? என் அண்ணன் கிட்ட பணம் வாங்கி தான் குடும்பம் நடத்துவோன்னு என்கிட்ட சொல்லி கழிச்சீங்க. எழுத்த பேசுற, பல்லுகள் எல்லாம் உடைச்சிடுவேன், ஜாக்கிரதை. என்ன மிரட்டுறீங்க? என்னடி சொல்ல சொல்ல எழுத்த பேசுற. கேக்குற ஒண்ணுடி. பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள்